ஹலோ ஆல், திஸ் இஸ் உமா. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. அண்ட் எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேம்பலம் பட்டையோட டவுட்ஸ் தான் நிறைய என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். செல்வி அப்படின்றவங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது கூடவே சில பேர் நிறைய மெசேஜஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வேம்பலம் பட்டை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஆனாலும் இந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்காக தான் போடுறேன். ஸோ இதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். வேம்பலம் பட்டை ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹேர்ஸ் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக ஆகும். அண்ட் இது உங்கள் ஸ்கின்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ½ அந்த மாதிரியும் விடலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அப்ளை பண்ண வேணாம். அண்ட் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ஷைனியாக சில்கியாக அண்ட் டேண்ட்ரஃப் எல்லாமே இல்லாமல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நான் இதை ஒரு 1 இயராகவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போது கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயிலில் இந்த வேம்பலம் பட்டையை போட்டு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1 இயர் வரைக்குமே இதை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கெட்டு போகுதா இல்லையா அப்படின்ட்டு அதுவும் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரமாலாம் கெடாது. 1 இயர் அப்படியே கோகோனட் ஆயிலில் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நல்ல கோகோனட் பிராண்டடாக பார்த்து எடுத்துக்கிட்டு அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த கோகோனட் ஆயிலில் அப்பப்போ கொஞ்சம் போட்டு கூட ஒரு 2-3 ஹவர்ஸ் நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். ஸோ இதை வீக்லி 2-3 டைம்ஸ் பண்ணால் போதும். எப்படி அப்ளை பண்ணணுன்னா, உங்கள் ஹேர்ஸில் நைட் ஊற வச்சிட்டிங்களா, காலையில் எழுந்ததும் சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி டைமில் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆஃபீஸ் போவீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு பிசுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம சாட்டர்டே சண்டே பிளானிங் பண்ணிக்கலாமே. அந்த சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்போம். அண்ட் இது கூடவே ஆனியன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறீங்களா பின்னாடினா நெக்ஸ்ட் டே ஒரு 2 ஹவர்ஸ் ஆனியன் ஜூஸை ஹேர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஹேர் க்ரோத் சூப்பராக ஆகும். ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதும் கம்மியாகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டவுட் நிறைய பேர் கேட்டுருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ வீடியோ என்னால் நல்லா வீடியோவாக எடுக்க முடியல. ஸோ ஆல்ரெடி வீடியோ இருக்குது வேம்பலம் பட்டையோடது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராசஸ் எப்படின்னு பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியே உங்களுக்கு ஹோம்மேட் ஆயில் தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை.